வணக்கம்ங்க. ஒரு அழகான வீடு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரெடிமேடு வீடு தான் பார்க்க போகிறோம்ங்க. இந்த ரெடிமேடு வீடு வந்து மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது, ஒவ்வொரு அறைகளும் என்னென்ன அளவு வருது, சமையலறை எப்படி கட்டியிருக்கிறாங்க, பாத்ரூம் எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவலுங்க. ரெடிமேடு வீடுங்க. நம்ம டக்குன்னு ஒரு தோட்டம் வாங்குறோம், தோட்டத்துக்குள்ள ஒரு சிம்பிளாக ஒரு நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா இந்த ரெடிமேடு வீடுங்க. நீங்கள் நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க. ரெடிமேடு காம்பவுண்டு பார்த்துருப்பீங்க. அந்த ரெடிமேட் காம்பவுண்டில் தான் சுவரில் தான் இது வைக்கிறதுங்க. இது வந்து நம்ம தார்ஸ் கட்டணமோ, நம்ம ஊர் சொல்லமா நம்ம அச்சு வீடோ தார்ஸ் கட்டணமோலாம் கட்ட முடியாதுங்க. ஆங்கில ஃபிட் பண்ணி இந்த மாதிரி சிமெண்ட் அட்டைங்க, சீமையோடு சொல்லுவோம், வட்டார வழியில் நம்ம ஊரில் சீமையோடு சொல்லுவோம், சீமையோடு போடலாமுங்க, கூரை கொட்டாயும் போடலான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு அறைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலும் தான் நம்ம இது வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி கட்டுமான தகவல் நிறையா நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கள் பாருங்கள். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாவாங்க. நம்ம ரெடிமேட் வீடு கட்டியிருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இது 10க்கு 16ங்க. இந்த ரூம் 10க்கு 16 வடக்கம்னா இருக்குது. அந்த ரூம் 10க்கு 10ங்க. 10க்கு 10 அந்த ஒரு 10க்கு 10 அங்கேங்க. ஆமாங்க. சைடு அங்கே சார் போடுறாதுங்க. அது பாத்ரூமுங்க. 6க்கு 6ங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 6க்கு 6 ஒரு பாத்ரூம். இங்கே ஒரு பாத்ரூமுங்க. ஃபுல்லாக நம்ம தோட்டத்துக்குள்ளே கட்டியிருக்காங்க. ஆமாங்க, தோட்டத்துக்குள்ள பண்ணை வீடு மாதிரிங்க. பண்ணை வீடு ஃபுல்லாக செவரு பூரா ரெடிமேட் செவரு தானுங்களா? ரெடிமேட் செவருங்க. முன்னாடி ஓப்பனிங் இது எவ்வளோ வருதுங்க? இது 10க்கு 11 கணக்குங்க. வெளியில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 அடி 14 அடி அகலம் வருதுங்க. 14 அடி அகலம். இது வந்து 14 அடி அகலமுங்க. சரி, ஃபஸ்ட் ரூம் பார்த்துட்டு சூப்பருங்க. இது ஹைட் சொல்லுங்க வாங்களா? இது 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 எவ்வளோ தூரம் ஹைட்டு? 8 அடிங்க உயரம். 8 அடி உயரம். 9 அடிங்களா? 8 அடி. 8 அடி ஹைட்டுங்க. உள்ளே எவ்வளோ தூரம் கீழே எவ்வளோ தூரம் பறச்சு நட்டுருக்கிறீங்க? கீழே 2 அடி காங்கிரட்டுங்க. கீழே 2 அடி காங்கிரட்டு, மேலே 2 அடி, மொத்தம் 10 அடிக்கு தூணு. 10 அடிக்கு இந்த தூணு வந்து 10 அடி தூணு. உள்ள போகலாங்களா? நீங்க எடுத்துங்க சார், சாவி சோப்பு இருக்கு. ஓகே, சூப்பருங்க. இது சமையல் அறையா? இது மாமா சமையல் அறையா? 6க்கு 10 சமையல் அறை. 6க்கு 10 கிழக்கு வேணா ஒரு சூப்பரான ஒரு ஜன்னல். ஒயரிங் ஃபுல்லாக வெளியே பழைய மாடலில் ஓப்பன் ஆயிடுங்க. சூப்பர். இப்போ ரெடிமேட் சோறுங்கனால நம்ம வெளியே அப்படியே வச்சிட்டோம். இப்போ இந்த திக்னஸ் வந்து மேல் பூசுனது, ரெடிமேட் சோத்துக்கு மேலே பூசியிருக்காங்க. ஓ சரிங்க. நம்ம எப்படி வேணால் வடிவமைச்சிக்கலாமுங்க. ஒரு ஜன்னல் சூப்பர். இது நம்ம தேவைன்னா இந்த ரெடிமேட் சோறு தேவைன்னா பூசிக்கலாம், தேவையில்லை விட்டுறலாம். இந்த சைடு தேவையில்லை. சரிங்க. மேலே கலரை பெயிண்ட் கொடுக்குறீங்களாங்க சார்? லைட் கிரீன். சுவிட்ச் பாக்ஸில் சூப்பராக இருக்குதுங்க. ஒயரிங் ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் முன்னையில் அப்படி தானுங்க. இது வந்து அடியபதி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் பார்த்துடலாங்களா? ஓ ஜன்னல் கிளாஸ் போட வேண்டியது இருக்குதுங்க. கிளாஸ் பெண்டிங் இருக்குங்க. பெண்டிங் இருக்குது. ஃபுல்லாகவே இது ஆர்சிசி தானுங்க. சுவர் பூரா ஆர்சிசி. வேணும்னா நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இது 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 அகலம் என்ன அகலம் வருதுங்க? 1 அடி உயரங்க. இது வந்து 1 அடி உயரம். இது 1 அடிங்க. நீளம் 6 ஃபீட். 6 அடிங்க. 6 அடி நீளம். இது ஃபுல்லாக 6 அடிங்க. ஒரே இதுதான். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஸ்லாப் 1 அடி உயரத்தில். ஆமாம். இது எத்தனைக்கு ரூமு? இது 10க்கு 10ங்க. 10க்கு 10 அருமையாக போச்சுங்க. சூப்பர். இது தார்ஸ் போட முடியாதுங்க. இந்த மாதிரி சிமெண்ட் அட்டை போட்டுக்கலாம். போட முடியாதுங்க. ஓடு போடலாம், சிமெண்ட் அட்டை போடலாம், கீத்து கொட்டாய் போடலாம். கீத்து மேய்ஞ்சி மேலே தகரம். ஆனால் செலவு வந்து இந்த சீட்டு போடுற மேலே வந்துருக்கு. கீத்து போட்டால் செலவு அதிகமாக சீட்டு போட்டு. ஆனால் கூலிங் ஜம்முன் இருக்குன்னா அளவு கூலிங்காக கீத்து. ஆனால் மேலே ஃபுல்லாக மெட்டல் சீட்டு போட்டு லாக் பண்ணி உள்ளே மட்டும்தான் கீத்து. ஓ இங்கேயும் பூசிட்டீங்க. எத்தனை இன்ச்சு கணக்கு கொடுத்துருக்குறீங்க? அது 1 இன்ச்சு கணக்கு கொடுத்துருக்குங்க. 1 இன்ச்சு கணக்கு. தேவைன்னா நாங்கள் பூசிக்கலாம், தேவையில்லை ஆமாம் இந்த மாதிரி தேவைன்னா பூசிக்கலாம், தேவையில்லை சைடு ஃபுல்லாக பூசியாச்சுங்க. இந்த டிசைன் சைடு பூச வேண்டியதில்லை. இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். முன்னாடி தான் சார் கலர் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஆமாம், கலர் சூப்பர். பண்ணை வீடு இந்த மாதிரி ரெடிமேட் பண்ணை காட்டுக்குள்ளே ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு கட்டணும்னா சிம்பிளாக கட்டிக்கலாம் ரெடிமேட் இல்லைங்களா? ஆமாங்க. சிம்பிள் அண்ட் பெஸ்ட். அது அந்த ரூமுங்க? இந்த ரூமு ஒரு 10க்கு 10ங்க. 10க்கு 10 சூப்பர் ரூம். இதில் 2 ஜன்னல் வர மாட்டேங்களே? இதில் 2 ஜன்னல். தெற்குனா ஒரு ஜன்னல், மேற்குனா ஒரு ஜன்னல். இப்போ நமக்கு தேவை, நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறனால சென்டர் வேணாலும் எடுத்து விட்டுறலாம். இதை எடுத்துக்கலாம். இந்த செவத்தை எடுத்து விட்டுறலாம். லென்த்தை வேணாலும் எடுத்து விட்டுறலாம். ஒரே ஹால் மாதிரி இருக்கும். அல்லது இந்த சுவிட்ச் பாக்ஸ் செடியோ இதனுடைய பிளான் இதெல்லாம் எடுக்கிறத விடுங்க. சரிங்க. பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், சமையல் வீடுங்க. சரிங்க. ஃப்ரண்ட் போட்டுருக்காங்க போட்டிக்காத. ஆமாங்க. லாக் பண்ணி
ஓ இதை லாக் பண்ணிக்கலாம்ங்க. ஒத்ததா பறக்கி இருக்கிறாங்க. இப்போ லாக் இதை கோம்பையா மேய்ச்சு இதை ஹைட் பண்ணிட்டு இதுல செவுரு வச்சு தடுத்துட்டு இது பெரிய ஹாலா விட்டு ஹாலுக்குள்ள எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி 3 ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வெளியே வந்து மாடி இதே மாதிரி போட்டிகள் வெளியே இழுத்துக்கலாம். வெளியே இழுத்துக்கலாம். ஒரு கோம்பை இந்த செட் அப்படியே வெளியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஹைட்டுக்கே உயரமா கொண்டுட்டு வந்து அப்படியே டைல்ஸ் போட்டுவிட்டு சூப்பருங்க. ஒரு பெரிய கேட்டு 4 அடி கேட்டு வச்சா இந்த நேர் கேட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்பவுமே இந்த நீங்க இவ்வளவு உயர ஒரு 4 அடி சோறு வச்சு கிரில்னாலும் போட்டுக்கலாம். இதுக்குமே போட்டுக்கலாம். இதுக்குமே நீங்க வைக்க சொன்னாலும் 4 அடி சோறு வச்சு கொடுத்துருவீங்க. கிரில் போட்டு இரும்புல கிரில் போட்டாலே ஃபுல் சேஃப்டிங்க. நல்லா காத்தோட்டமாவும் இருக்கு. நல்லா இருக்கு. பெஸ்ட் பெரிய ஒரு ஹால், பெஸ்டான ஹால் ஒன்று ரெடி ஆயிரு இல்லைங்களா? அது பாத்ரூம் பார்த்துட்டு ரெடி ஜம்முன் இருக்குங்க. உங்களுக்கு பாத்ரூம் என்ன அளவு வருதுங்க? இது 6 காருங்க. டைல்ஸ் ஃபுல்லா டைல்ஸ் கொடுத்தா டைல்ஸுங்க. 6 காருங்க. 6 காரு. இன்னும் ஒர்க் இருக்குதுங்க கொஞ்சம். இன்னும் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு 70% 80% முடிஞ்சதுங்க. 20% ஃபினிஷிங் ஒர்க் இருக்குங்க. சரிங்க. சூப்பராக போச்சுங்க. அருமையான ஒரு வீடு, ரெடிமேடு வீடு. இப்போ வந்து நீங்கள் வந்து கொண்டாந்து பறைச்சி சோறு வச்சு கொடுத்துற வரைக்கும் உங்கள் வேலைங்களா? ஆமாங்க, செவரு வச்சு கொடுத்துருவோங்க. சரிங்க. மேலே வந்து கீழே தளம் போடுறது அந்த கோம்பை அடைக்கிறதெல்லாம் மேஸ்திரி. இப்போ நீங்கள் வந்து செவரு வச்சு ஃபுல்லாக செவரு வச்சு அந்த 8 அடி செவரு மட்டும் வச்சு கொடுத்து தடுத்து கொடுத்துருவீங்க. தடுத்து கொடுத்துருவோம். அவங்க கோம்பை அடிக்க பண்ணி கொடுப்போங்க. சரிங்க. நாங்கள் லோக்கல் ஏற்றுக்காரப்படி ஜாயின் பண்ணி விட்டு ஐடியா கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து மேலே போடுறது அவங்க வேலை. அவங்க அதாவது நம்ம என்ன ரேட்டு கேட்குறாங்க, இன்னும் 2 ஓகே என்ன கேட்குறாங்க அவங்களே கேட்டுக்க சொல்லிடுவோங்க. ஏற்றுக்காரன் வர சொல்லி பண்ணுறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா லோக்கல் ஏற்றுக்காரங்க வந்து நல்லா இருக்குங்க. சரிங்க. ஐடி வந்துட்டு போகிறக்கு. சரிங்க. அது நம்ம பேசிக்க வேண்டியதாங்க பார்த்து. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டு இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கிறாங்க. 15 வருஷமா. இப்போ இந்த ரெடிமேட் சோரை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வீட்டுக்கு சைட்டுக்கு அந்த மாதிரி வீடு இந்த மாதிரி தோட்டம் வாங்கியிருந்தாலும் கம்பி வேலி போல நிறைய சுற்றி போட்டுக்கலாங்க. நிறைய போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுக்குறீங்க. சரி. ரிங் காட்டுங்க. ரைட். இந்த ரிங் என்ன அளவு வருதுங்க? இது 4க்கு 1ங்க. இதில் ஒரு 5 ரிங்கு இறக்கணும். ஹைட் எவ்வளோங்க ரிங்கோட ஹைட்டு? 1 அடிங்க. 1 அடி ஹைட்டு. இது எத்தனை ரிங் இறக்கணுங்க பாத்ரூமுக்கு? பாத்ரூமுக்கு ஒரு 5 6ங்க. 5 எண்ணிக்கைக்கு அந்த மாதிரி ஆள் வேலை பேர் இருக்கிறாங்க. சரி. இப்போ ரெடிமேடாக வந்து இந்த தண்ணி டேங்க் கட்டணுங்கிறாங்களா? இது இறக்கி மேலே காங்கிரீட் போட்டால் தண்ணிக்குமா? பெருசு இருக்குதுங்க. 5 அடி. இல்லை இது வந்து 4 அடி. இது திக்னஸ் எவ்வளோ வருதுங்க? இது 4 அடிங்க. திக்னஸ் 2 இன்ச்சு. 2 இன்ச்சு திக்னஸ். சரிங்க. இதை லைன் பண்ணி பேக்கிங் பண்ணி இறக்கிட்டு வந்து நம்ம தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 லிட்டர் பிடிக்குங்க ஒரு ரிங்கு. ஒரு ரிங்கு 300 லிட்டர் பிடிக்கும். 15,500 லிட்டர் பிடிக்கும் இந்த 5 ரிங்கு இருந்தால். 5 ரிங்கு இருந்தால் மேலே உள்ள வந்து ஒரு மட்டும் பேஸ்ட் போடு இது போடணுங்க. 2 இன்ச்சு கணக்கு எடுக்கும் போதே பேஸ்ட் வச்சு அடிக்கிட்டு வந்துங்க. உள்ள வந்து பூசி விடணும். கீழே தளம் போட்டு விட்டுட்டோம்னா தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. வெயில் காலத்துல எல்லாம் இதுல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கு. ரெடிமேடா இருக்குங்க. சரி. இந்த ரிங்கு இப்போ இன்னைக்கு பிரகாரம் ரேட் என்ன வருது? இன்னைக்கு ரேட் நாளைக்கு ரேட் ஏறலாம். 1100 ரூபாய்க்கு ஒரு ரிங்கு அங்கே நம்ம கடையிலேயே ஸ்பாட்டில். அப்புறம் வாடகை லேபர். சரிங்க. நீங்கள் இப்போ இந்த ரெடிமேடு வீடு அமைச்சு கொடுக்குறதுனா உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போய் அமைச்சு கொடுங்க? 30 கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க. அவ்வளோதான் முடியுங்க. ஆமாங்க. ரெடிமேடு வீடு இதுக்கு வந்து காம்பவுண்ட்ன்றா நாங்கள் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போகிறோங்க. காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்க. இதில் வந்து வேலைகள் அதிகம். அடிக்கடி போக வேண்டியது வரும் வீடு கட்டும்போது. ஆமாங்க. சரி. வீடு கட்டும்போது வந்து 1/1 நடந்துகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இன்னொருத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்க. 30க்குள்ளே இருந்துட்டா தான் நாங்கள் வந்து அதை போய் கரெக்டாக சர்வீஸ் பண்ண முடியும். வீடு கட்டுறதுக்கு. ஆமாங்க. ஆனால் ரெடிமேட் காம்பவுண்ட் வைக்கணும் 100 முடிச்சுட்டு வந்துடுவோங்க. சரி. பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து 4-5வது மட்டும் வந்திருக்கிறேங்க. சரிங்க. ஐடியா கொடுக்குறேன். அப்போ நம்ம லாங் இருக்கும்போது நம்ம வந்து செய்யறது கஷ்டங்க. அவங்களுக்கு கஸ்டமருக்குமே கொஞ்சம் மன திருப்தி இருக்காது. அதனால லாங்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க. சூப்பர். நம்ம வந்து இதோட வீடு கட்டணுங்கிறதே இல்லை. நாங்கள் 16க்கு 10 நாள் கட்டி கொடுப்பீங்க. 30 கிலோமீட்டருக்குள்ள கட்டிக்கலாங்க. ஒரு ரூம் வேணாலும் கட்டிக்கலாம். மோட்டர் ரூம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க தங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் 10 ரூமுங்க. சரிங்க. இது வந்து ஒரு ரூம் தீவனம் போடுறதுக்கு ஆட்டி பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு தீவனம் வச்சுக்கிறதுக்கு ஆள் தங்கறதுக்கு ஒரு வீடு 10 ரூம் சமையல் வீடு. சூப்பருங்க. இப்படி 3 பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆமாங்க. 3 பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வீடும் யூஸ் பண்ணலாம். மோட்டார் ரூம் கட்டுறதுனால இந்த மாதிரி ஒரு 8க்கு 10 இந்த மாதிரி எல்லாமே கூட கட்டிக்கலாம் சிம்பிளாக. அதே மாதிரி நம்ம பாத்ரூம் வீட்டுக்கு தனியாக பாத்ரூம் வேணாலும் ரெடிமேட் சோவரில் பாத்ரூம் பண்ணிக்கலாமுங்க. இல்லை வீடு போட்டால் மட்டும்தான் பாத்ரூம். ஓ தனியாக பண்ணுறதில்ல. கட்டுவலி ஆகாது இல்லைங்களா? வீடு போட்டால் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எஸ்டிமேட் அதிகமாக இருங்க. அந்த வேஸ்டேஜ் எல்லாம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இல்லை பிரிக்ஸில் கட்டுறதோட சேர்த்து வந்துருங்க. சரிங்க. வீடு இந்த மாதிரி வீடு பண்ணி கொடுத்தா தான் பாத்ரூம் பிரகாரம் 1,40,000 வருதுங்க. சவுத்துக்கு மட்டும் மேலே அந்த சிமெண்ட் ஓடுது, ஆங்கில் வேலை, கீழே டைல்ஸ் ஓட்டுது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாமல் காங்கிரீட் போடுறதுக்கு மெட்டீரியல் கஸ்டமர் வாங்கி கொடுக்கணுங்க. என்ன காங்கிரீட் போடுறதுங்க? அந்த பில்லர் சுற்றி ஊனிருக்கீங்களா 10 அடிக்கு 8 அடி மேலே 2 அடி உள்ள அந்த 2 அடிக்கு வந்து அவங்க சிமெண்ட் மாடலாம் அவங்க வாங்கி கொடுத்துருவோம். ரைட். இன்னைக்கு இந்த ரேட்டு பிரகாரம் கொஞ்சம் என்ன பண்ண ஏறலாம். நாள் ஆகும்போது ஏறலாம். கண்டிப்பாக ஏறலாம். தகவலுக்கு நன்றிங்க.
இவங்களுக்கான தொடர்பு முகவரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோமுங்க. இவங்க வந்து ஃபோன் நம்பர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால, இவங்களும் லேபரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால கரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரடியாக வர்றவங்க நேரடியாக வந்து பார்த்து ஃபேக்ட்ரி பார்த்துட்டு பேசுகிறவங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வந்து ரெடிமேடு வீடு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பெரிய பெரிய காடெல்லாம் முடிச்சிட்டோம்னா காடை சுற்றி வந்து காம்பவுண்டெல்லாம் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முழு முகவரி வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோமுங்க. தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இதை பார்த்துட்டு வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க மற்ற வீடியோக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள். நன்றி, வணக்கமுங்க.